ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு புதுசா இப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து பூரி சீஸ் வச்சு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா வந்து செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது, எப்படி என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத பாத்திரலாம். இப்போ இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 வெங்காயத்தையும் பொடியை கட் பண்ணிக்கலாம். அதே போல 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் நம்ம 2 கீரையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 4 மீடியம் சைஸ்ல இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இந்த மாதிரி லைட்டா கீறிட்டு வேக வச்சுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். ஈஸியா இருக்கும். உரிக்கும் போது உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பொடியை கட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க போயிடலாம். இது கூடவே இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம தாளிக்க போயிடலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தாளிக்கலாம். அதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். 2 மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு உரிச்சிட்டு கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. திக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காரம் உப்புலாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தீங்களா, அந்த ஒரு பச்சை மிளகாவையும் கூட கொஞ்சம் கல்ல வச்சு இப்போ இதை அரைச்சி இதுல ஊத்த போறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால தேவையான அளவுக்கு இப்பவே தண்ணி ஊத்திக்கோங்க. கொதிக்கட்டை இது, அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் 2 கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒரு பச்சை மிளகாய்
கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லையும் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அதுல சேர்த்துடலாம் குழம்புல. இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இது ஊத்துறதுக்கு எதுக்காக நம்ம இந்த கல்லையும் பச்சை மிளகாயும் கல்லையும் எதுக்காக நம்ம அரைச்சு ஊத்துறோம்னா, இதுல ஊத்தும் போது நல்லா ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். அதுக்காக இதை ஊத்துறோம். இப்போ நம்ம அரைச்சு வச்சதை ஊத்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடும், நல்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல வாங்கினா இருக்கும் இல்லைங்களா, அதே போல டேஸ்ட்லயே இருக்கும். இப்போ இது கூட நான் அந்த ஜார மசாலா ஊற்றிக்கிறேன் கொஞ்சமா, அவ்வளவுதான். இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கும். நீங்க இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.